2024 நம்ம தமிழ் நடிகர்கள், இயக்குனர்கள் என்ன மாதிரி லைனப் வச்சிருக்காங்க, அவங்களோட டிராபேக் என்னன்னு நம்ம வலைபேச்சு அந்தணர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் வந்து இவர்கிட்ட ஒரு லைன் ஒன்று சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னா ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கதையை அவர் நகர்த்தவே இல்லை. விக்னேஷ் சிவனுக்கு நம்மளை கமிட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளை வந்து படத்துலேருந்து தூக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் மகா கஞ்சன்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் யாருக்குமே பெருசாக கொடுக்கறதில்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொடுப்பதில்லை, தனக்கு வெளியில் இருப்பவர்கள்ட்டையும் கொடுப்பது. காஃபியில் வந்து கொக்கோ கோலா ஊற்றுன மாதிரி ஒரு மாதிரி எக்கு தப்பான காம்பினேஷனாக இருக்குது. வெற்றிமாறனும் அஜித்தும் இணைவதாக ஒரு பேச்சு இருக்குது. ஒன்றும் நடுவில் ஃபுட்டேஜ் கொஞ்சம் காணா போச்சு. இப்போ அவரு சரியாக கவனிக்கலையான லேப் மிஸ்டேக்காக எங்கன்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவுட்டு. அப்போ அதை திரும்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் கொஞ்சம் ரஜினி நடித்தது. அதை தாண்டி எனக்கு இவருடைய ஓவர் ஆக்டிங் எந்த காலத்துலையும் பிடிக்காது. ஆமாம், அவர் சும்மா ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்தால் கூட அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளை டயர்டாக்கி விட்டுருவார். அதனால் எனக்கு இவரை நடிப்பை பொறுத்தளவுக்கு எனக்கு சூர்யாவை சுத்தமாக பிடிக்காது. ரஜினிக்கு நீங்க எந்த கிராமத்துக்கு போங்க, ரொம்ப குக்கிராமத்துக்கு போங்க, அங்க ரஜினிக்கு ஒரு ரசிகர் மன்றம். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க எந்த கிராமத்துக்கு போனாலும் இங்க விஜய்க்கான ஒரு ரசிகர் மன்றம் இருக்கு. அஜித் அளவு கூட இவர் ஒன்றும் பண்ணது. ஆமா, இவர் அரசியல்னு நினைக்கிறாரு, அரசியலுக்கு வரணும்னு நினைச்சதுனால உதவிகள் பண்றதுக்கு இறங்குறாரு. நான் அப்படிதான் அதை எடுத்துப்பேன். 4 கோடியில நான் வந்து விடுதலை படத்தை ஆரம்பிச்சேன், ஆனா 45 கோடியா போயிருச்சுன்னு பேட்டி கொடுக்குறீங்க. அது ரொம்ப தப்பு இல்லை. அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் தாங்குற ப்ரொடியூசர். இதே மாதிரி எல்லா டேரக்டரும் சொல்லிட முடியுமா? எல்லா டேரக்டரும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி சொல்லிட்டு நம்ம போகணும். சரி, என்கிட்ட ஒரு 6 ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதில் நீங்கள் எந்த ஆக்டர் டைரக்டர் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க என்ன மாதிரி லைனப் வச்சுருக்காங்க, அவங்களோட ட்ராபேக் என்ன, அவங்க அடுத்து எந்த டைரக்டர் எந்த ஆக்டரோட வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அது எந்த திரைக்கிழமை அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சொல்லலாமா சார்? ஓகே, சுவாரஸ்யமான விளையாட்டாருங்க. சரி, எஸ் அஜித் தலை வந்திருக்காரு. அவர் என்ன மாதிரி லைனப் வச்சுருக்காரு சார்? 24. அஜித் வந்து இப்போ விடாமுயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஆக்சுவலாக அதுக்கு தாமதத்துக்கு காரணம் இவர் கிடையாது, பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக முதல்ல விக்னேஸ்வன் கமிட் ஆனார். இப்போ பழைய வரலாறு அது இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிடுவோம். விக்னேஸ்வன் கமிட் ஆனார், லைக்கா விக்னேஸ்வன் ஆரம்பித்தாங்க. ஆனால் விக்னேஸ்வன் வந்து இவர்கிட்ட ஒரு லைன் ஒன்று சொல்லிவிட்டு ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னா ரொம்ப அப்ரிஷியேட்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கதையை அவர் நகர்த்தவே இல்லை. அவருடைய சொந்த வேலைகளை பார்க்க போயிட்டார். அதுக்கு நடுவில் மேரேஜ் ஒரு பக்கம், அதற்கப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ்லாம் நிறைய அவருக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய இந்த சதுரங்க விளையாட்டெல்லாம் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே டைவர்ட் ஆகி போயிட்டார். இவருக்கு என்னென்னா நம்ம கதைக்கான வேலைகளை பார்க்காம வேறு வேலைகளை பார்த்துட்ருக்காருங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஹாஃபை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கும் பிடிக்கல, லைக்காவுக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்னென்னா விக்னேஸ்வனுக்கு நம்மளை கமிட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளை வந்து படத்துலேருந்து தூக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அசாத்திய துணிச்சல். ஆனால் அதை முதல் முறையாக உடைச்ச ஒரு அஜித் தான். ஏன்னா அதற்கப்புறம் வந்த இயக்குனர்கள் எல்லாருமே பயந்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோட்ட கமிட் ஆனால் ஒரு பெரிய டைரக்டர் என்னதான் இருந்தாலும் அவர் வந்து புஷ்பா புருஷங்கிற மாதிரி நயன்தாரா புருஷன் இல்லை. ஸோ அவரையே வந்து படத்துலேருந்து நீக்கிட்டாங்கன்னா அப்போ நம்ம கதியெல்லாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம், அவருக்கே அந்த கதின்னா நமக்கு என்ன கதின்னு மலமலன்னு இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அஜித்தும் சரி, நிறுவனமும் சரி, லைக்காவும். அதற்கப்புறம் தான் அந்த படத்தில் மகிழ் திருமேனி உள்ளே வந்தார். இப்போ ஷூட்டிங் வந்து அஜர்பைஜானில் 12ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நடுவில் ஒரு பிரேக் ஆகி ஒரு 50% தாண்டிட்டாங்க அவங்க. இந்த வருஷம் எதிர்பார்க்கலாமா? மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் இந்த படம். ஆமாம், அது தெளிவாக சொல்லிட்டார் அஜித். அதற்கான ஓட்டம் தான் இப்போ அடுத்த ஓட்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் அவருடைய படத்தை இயக்க போகிறது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு தெலுங்கில் பெரிய பட நிறுவனம். அவங்க வந்து முதன் முறையாக உள்ளே வராங்க. அது அஜித்தை வச்சு அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளம் பேசி அதுக்குள்ளே ஆதிக் ரவிச்சந்திரன் வந்திருக்காரு. வழக்கமாக ஆதிக் ரவிச்சந்திரனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, மார்க் ஆண்டனின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்டைலில் போனவர் இந்த படத்தை அஜித்துக்காக அவர் மாறுறாரா இல்லை அவரை மாதிரி அஜித்தை கொண்டு வராராங்கிறது தெரியல. அது போக போக தான் தெரியும். இந்த படத்தை முடித்தோடனே அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான காம்பினேஷன் சொல்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த காம்பினேஷனே ரொம்ப எக்குத்தப்பாக இருக்குது. காஃபியில் வந்து கொக்கோ கோலா ஊற்றுன மாதிரி ஒரு மாதிரி எக்குத்தப்பான காம்பினேஷனாக இருக்குது. வெற்றிமாறனும் அஜித்தும் இணைவதாக ஒரு பேச்சு இருக்குது.
வெற்றிமாறன் எப்போவுமே வந்து ஒரு படத்தை எடுப்பார். ஒரு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் அவர் போயிட்டே இருக்கும். அது எப்போ வந்து அவருக்காக ஒரு நிறைவு வருதோ அப்போ தான் அந்த படத்தை விடுவார். பட் அஜித் மாதிரி ஒரு பரபரப்பான ஹீரோவை வச்சுக்கிட்டு நீங்கள் வருஷக்கணக்கில் படம் பண்ண முடியுமா? முடியாதில்லை. ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. பட் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இதுதான் அவருடைய லைனப். ஓகே சார். அஜித் கூட நீங்கள் ரொம்ப நாளாக பழகிருக்கீங்க சார்? ரொம்ப நாளாக நம்ம பழகுனது இல்லைங்க. அந்த காலத்தில் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது நாங்கள் சந்திச்சிருக்கோம், 1-to-1 பேட்டி எடுத்திருக்கோம், அவ்வளோதான். பெரிய பழக்கம்லாம் நமக்கும் அவருக்கும் கிடையாது. ஓகே சார். அஜித் சாருக்கு உண்மையுமே பப்ளிசிட்டி பிடிக்காதா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் நம்ம வந்து பத்திரிகையில் ஒரு பேட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதை எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் படித்து காமிங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவர் தான் அஜித். புக்கு பிரிண்ட் ஆகி வெளியில் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து எனக்கு படித்து காமிங்க அப்படின்லாம் சொன்னவர் தான் அஜித். ஸோ அதனால் ஒரு காலத்தில் அவர் பப்ளிசிட்டியை விரும்பினார். இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களோடு மிக நெருக்கமாக பழகிய ஒரே நடிகர் அஜித் தான். ரஜினி வந்து ப்ரெஸ்ஸை மதிக்க மாட்டார் எந்த காலத்துலேயும். கமல் வந்து எப்பயாவது சந்திப்பார். ஆனால் அஜித் வந்து எல்லாரையும் தனித்தனியாக நேம் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நெருக்கமான பழக்கம். அதை தாண்டி அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒன்றுன்னா அவர் வந்து நிற்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து சந்துருன்னு ஒரு பத்திரிகையாளர் இறந்தார், குமுதம் ரிப்போர்ட்டர். அவர் இறந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டெட் பாடி வரதுக்குள்ளே ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்ட்டார் அஜித். அந்த டெட் பாடியை தோளில் சுமந்து வீட்டில் கொண்டு போய் வச்சவரே இந்த 4 பேரில் ஒருத்தர் அஜித். ஸோ அந்த அளவுக்கு வந்து பத்திரிகையாளர்களோடு நெருங்கி பழகிய ஒரு காலத்தில் பழகியவர் தான் அவர். அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அசல்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அந்த படம் வந்து சிவாஜி வீட்டில் தான் அந்த பூஜை நடந்ததாக எனக்கு ஞாபகம். அங்கே வந்து ரஜினி வந்திருந்தார் அந்த துவக்க விழாவுக்கு. அப்போ அஜித்தும் ரஜினியும் நேரில் சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரஜினி சில அட்வைஸ் எல்லாம் அஜித்துக்கு பண்ணார். பத்திரிகைக்காரனை முதல்ல மதிக்காத, அவங்கள வீட்டுக்கு வர வைக்காத, அவங்கள சந்திக்காத, அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லி கொடுத்தவர் ரஜினி தான். அதுக்கப்புறம் அவர் வந்து அஜித் வந்து எந்த பத்திரிகைக்காரையும் மீட் பண்ணல, அதோட கட் பண்ணவர் தான். அது அவர் சொன்ன மாதிரியே ப்ரெஸ்ஸை மதிக்காமல் இருந்ததுனால இவ்வளோ தூரம். ஏன்னா நமக்கும் வந்து கொஞ்சம் சுய அறிவுங்கிறது கிடையாது எந்த பத்திரிகைக்காரனுக்கும். நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். நம்மை மதிக்காத ஒரு நபர் அவர் எங்கே போனால் எனக்கு என்னன்னு இவங்க இருக்கவே மாட்டாங்க. ஓயாமல் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் அங்கே நடிக்கிறாராம், இங்கே நிற்கிறாரான்னு எழுத ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சார் நம்மளை பற்றி ஒரு நல்ல செய்தி இருக்குது சொல்லுங்கன்னு எழுத மாட்டாங்க. நீ என்னை பற்றி வரவே வராத, ஏரியாவுக்கே வராதங்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் அஜித் விஷயத்தில் நடந்தது. இன்றைக்கி அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருப்பதற்கு அவர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து ஒரு காரணம்னு நான் வெக்கப்படாமல் சொல்கிறேன். இது வச்சிடவா? ஓகே. அடாடா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எந்த மாதிரி லைனப் வச்சிருக்காரு? ரஜினி வந்து இந்த வயதில் பயங்கரமாக ஒரு குதிரை வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காரு. நிறைய லைனப் சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த வயசில் ஒருத்தர் வந்து இவ்வளவு படங்கள் கமிட் ஆக முடியுமா, நடிக்க முடியுமா, அதுவும் பர்ஃபெக்டாக. இப்போ அவர் வந்து இன்றைக்கி இளம் ரத்தங்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க, சினிமாவே கொஞ்சம் புதுசாக கொண்டு வராங்க. அப்போ இந்த நேரத்தில் நாம் வந்து இன்னும் பழைய கதைகளையோ பழைய டைரக்டர்களையோ நம்புவதில் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு முடிவெடுத்தார் பாருங்க. அது அங்கே ஆரம்பிக்குது அவருடைய வெற்றி. இப்போ லோகேஷ் கனகராஜ் அடுத்து இருக்குது. இப்போ இவர் 170 தாசை ஞானவேல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் மாரி செல்வராஜ் படம் இருக்குது. அது வந்து லேசாக அரசியல் டச் உள்ள படம்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ அந்த படம் இது வரைக்கும் இப்போதைக்கு அவர் கமிட் பண்ணி வச்சுருக்காரு. இதற்கப்புறம் லைனப்பில் சங்கர் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் சங்கர் தரப்புலேருந்து நமக்கு பெருசாக தகவல் வரல. பட் அந்த ஒரு லைனப்பில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போ ரஜினி சார் வந்துட்டு ஒரு சைடு என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாரு, நிறைய சம்பாதிக்கான ஹெல்ப் பண்ண மாட்டாரு, இங்கே சம்பாதிக்கிறாரு போய் கர்நாடகா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு பேசுகிறாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது. இதில் என்ன சார் உண்மையுமே பண்ணுறாரா இல்லையா? இல்லை, அவர் ஹெல்ப் பண்ணுற விஷயத்தில் மகா கஞ்சன்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் யாருக்குமே பெருசாக கொடுக்கறதில்லை. தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொடுப்பதில்லை, தனக்கு வெளியில் இருப்பவர்கள்ட்டையும் கொடுப்பதில்லை. பண விஷயத்தில் அவர் ரொம்ப கராரான ஒருத்தர். ஆனால் அதை தாண்டி சிலர் எங்கேயாவது சிலருக்கு கொடுத்துருக்கிறார். கலைஞானம் மாதிரி அவரை அறிமுகப்படுத்தின கதையாசிரியர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கிறார். அது எப்போ? பல வருடங்கள் கழித்து, ரொம்ப வருடங்கள் கழித்து அவரை மேடையில் உட்கார வச்சுட்டு கலைஞானம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாருன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் திட்டமிடப்பட்டது. இப்போ கலைஞானத்துக்கு வீடு இல்லை,
அப்படின்னு நீங்கள் ரஜினி வீட்டில் போய் கேட்டிருந்தீங்கன்னா, அப்படியா ஏதாவது பார்க்க சொல்லுங்கள், நான் வேணா ஒரு 20 லட்ச ரூபா தர்றேங்கிறதோட போயிருக்கோம். ஆனால் அவரை மேடையில் வச்சுக்கிட்டு கலைஞான மாதிரியான ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு வீடு இல்லாமல் இருக்குது, நம்மளாம் சேர்ந்து ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு பேசும்பொழுது அவரால் அங்கே சும்மா உட்கார முடியாது. ஏன்னா அது ஒரு விவாதமாக மாறும். இவரை ஹீரோவாக்குன ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம சும்மா போயிட முடியாதுல்ல. அப்போ நானே வீடு வாங்கி தரேன்னு இறங்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் சிக்க வச்சு தான் அவர் வள்ளலாக மாற்றுறாங்க. மற்றபடி நீங்கள் சொன்னதில் 100% உடன்பாடு உண்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற சொத்துக்களை ஒரு கர்நாடகாவில் வாங்குறாரு இங்கே சம்பாரிச்சு அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம அதில் ஒத்துக்க முடியாது. பட்டு அவருடைய பேங்கே கர்நாடகா வங்கி தான். அதை வந்து நம்ம வேணால் சொல்லலாம். பட்டு சொத்துக்கள் சென்னையில் வந்து அவருக்கு எப்படி கர்நாடகாவில் நிறையா இருக்கோ அதே மாதிரி சென்னையிலையும் ஏராளமான சொத்துக்கள் இருக்குது. அவர் சினிமாவில் வந்து முதல் முறையாக வாங்கின சொத்து சென்னையில் தான். இப்போ இந்த பாம்க்ரோ ஹோட்டல் பக்கத்தில் வந்து ஒரு அருணாச்சலா கெஸ்ட் ஹவுஸ்ன்னு முன்னே வச்சுருந்தார். இப்போ அதுக்கு வேறு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் அவர் முதன்முறையாக வாங்கின சொத்து. அவர் அப்போ வந்து சென்னையில் ஒரு சொத்து இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. அப்போல்லாம் வந்து ஒரு பைக்கில் தான் படப்பிடிப்புக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வந்து 555 சிகரெட்டும் வாட் 69 ரொம்ப பிடிக்கும். அப்போ அன்றாடம் வந்து அதுக்கு ஒரு பெரிய தொகையை அவர் செலவு பண்ணியிருந்தார் அவர் சம்பளத்தில். அப்போ வந்து ஜெமினி ஸ்டுடியோன்னு ஒன்று அங்கே பக்கத்தில் இருந்துச்சு. இந்த ஜெமினி ஸ்டுடியோ பக்கத்தில் நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு சக நடிகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப நக்கலாக பேசிட்டார். இங்கே வந்து உன்னால் வீடு வாங்க முடியுமா, இங்கே விற்கிற விலைக்கு நீ வந்து எங்கேயாவது அவுட்டரில் போய் நீ வாங்கு, அப்போ தான் நீ வாங்குகிற சம்பளத்துக்கு முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிகரெட்டையும் வாட் 69 தூக்கி ஓரமாக போட்டுட்டு, இனிமேல் நான் சென்னையில் நான் நினச்ச இடத்துல வீடை வாங்கிட்டு தான் இது ரெண்டையும் தொடுவேன்னு சொல்லி தூக்கி போட்டார். தூக்கி போட்டு அசுர உழைப்பு, ஓடுறது 24 ஹவர்ஸ் நடிக்கிறது. இந்த தூக்கம் இல்லாமலாம் நடிச்சுட்டு இருந்தார் பாருங்க, அவ்வளோ ஸ்பீடாக. அந்த காலகட்டத்தில் சம்பாரித்து வாங்கின இடம் தான் அந்த அருணாச்சலா கெஸ்ட் ஹவுஸ். அப்போ வந்து அங்கே ஒரு கட்ட சுவர் இருக்குமா, அந்த இடத்த வாங்கிட்டு அந்த கட்ட சுவரில் உட்காந்து அந்த வீடு இடத்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இந்த வாட் 69 555 சிகரெட்டையும் கையில் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து அவருடைய சொத்து ஃப்ளாஷ்பேக்கு. லாஸ்ட்டில் என்ன சார் ஆச்சு, பொங்கலுக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்து? இல்லை, அதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று நடுவில் ஃபுட்டேஜ் கொஞ்சம் காணாம போச்சு. ஆமாம், அது எரேஸ் ஆகிடுச்சு. அது ஹார்ட் டிஸ்க்கு பதிவு பண்ண அதுக்குன்னு ஒரு உதவி இயக்குனர் இருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செக்ஷன் பிரிச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட்டேஜுகளை பாதுகாப்பதுக்கிறதுக்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பார். இப்போ அவர் சரியாக கவனிக்கலையா, இல்லை லேப் மிஸ்டேக்காக எங்கன்னு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 15 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவுட்டு. அப்போ அதை திரும்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதில் கொஞ்சம் ரஜினி நடித்தது. ஆமாம். ஸோ அது மாதிரி ரீஷூட்லாம் போனதில் ஒரு பிரச்சனை. அப்புறம் அவர் படத்தை போட்டு பார்த்துட்டு பெருசாக அவருக்கு திருப்தி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குமா. ஆமாம், பண்ணிவிட்டு நீ அப்புறம் ரிலீஸ் பண்ணணுன்னு ஒரு அட்வைஸ் கொடுத்ததா இன்னொரு தகவல் இருக்குது. 3வது தகவல் வந்து இந்த படம் ஓடிடியில் இன்னும் பிஸ்னஸ் ஆகலை. டிஜிட்டல் ஓடிடியில் வரல, டிஜிட்டல் பிஸ்னஸ்ன்னு ஆகலை. ஸோ அது ஆனால் தான் ரிலீஸுக்கு சரியாக இருக்குங்கிறதுனால 3 மாதம் சேர்ந்து தான் ஆமாம் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஆமாம், சூப்பர் சார். என்ன கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக வந்துட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆக்சுவலாக இவரே வந்து மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் படங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இப்போ நடுவில் இருக்கிற லைனை இப்போ மாற்றிட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒரு பக்கம் ஹிந்தி படங்கள், இன்னொரு பக்கம் தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இவரே அது நீண்ட கால ஆசை இவர் டைரக்ட் பண்ணுற படம். இப்போ இவர் அக்கா பையனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டைரக்டராகவும் இவர் வந்து ஜெயிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள், அவங்க அண்ணன் கூட ட்ராவல் பண்ணது, ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அனுபவசாலி. இன்னொன்று வந்து உழைப்பால் உயர்ந்தவர்னு நம்ம பல பேரை சொல்கிறோம்ல, அதில் தனுஷ் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவருடைய நடிப்புங்கிறது வந்து ரொம்ப தனித்துவமானது. தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நடிக்கிறாங்க, ஆனால் நடிப்பு அசுரன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா தனுஷை சொல்லலாம். அவருடைய இந்த சின்ன வயசில் அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் கூட உங்களுக்கு பெருசாலாம் முரட்டுத்தனமாக இருக்காது. ஆனால் ஒரு ஸ்கூல் பையனாக நடிக்க முடியும், ஒரு நடுத்தர வயசாக பையனாக நடிக்க முடியும், ஒரு அப்பாவாக நடிக்க முடியும், எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட
ஒரு பெரிய மேஜிக் வந்து தனுஷ்ட இருக்குது. சொல்லுங்கள், ஏற்கனவே சொன்னாங்க இன்ட்ரோ ஆகும்போது இதெல்லாம் ஒரு முஞ்சியா பண்ணடிக்க வந்துருச்சு சொல்லிட்டு அப்போது அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய நண்பர் ஜூனியரோட குணா அவர் வந்து முதல்ல துள்ளுவதோ இளமை படம் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வர்றோம். அப்போ வந்து தனுஷ் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு அப்படி ஓரமாக போய் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. நாங்கள்லாம் வெளியில் வந்து அப்படியே டைரக்டர் கஸ்தூராஜா அவர் பண்ண படம்னா தான் முதல்ல ப்ரொமோட் பண்ணாங்க அது. பட் பண்ணது செல்வராகவன், டைரக்ஷன் பேர் அவங்க அப்பா பேரில் தான் இருக்கும். அப்போ அப்படியே கை கொடுத்துட்டு வரும்போது தனுஷை வந்து அவர் கூப்பிட்டார், தம்பி இங்கே வா அப்படின்னாரு. தனுஷ் வந்தோடனே இந்த படம் வந்து சூப்பராக ஓடிடும், நல்ல பெரிய ஹிட் ஆயிரும், அதுக்காக உன்னை வந்து ரஜினி விஜய் அஜித்லாம் நினச்சிக்காத, பார்த்து கவனமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீங்கள் இருந்தீங்களா? நான் அப்போ அங்கே இருந்தேன். அவருக்கு அந்த கமெண்ட் அடிக்கும் ஷூட்டிங்கில் இல்லை, ப்ரெஷ்ஷை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வந்து தனுஷனுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து நாங்களே பிரமித்தோம். நம்ம அன்றைக்கி இப்படி பார்த்த பையனா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இன்றைக்கி வந்து தனுஷை பற்றி ஆரம்ப கட்டத்தில் நிறைய கெட்ட பேர்கள் உண்டு. இந்த மாலை நேர பார்ட்டி, கலாட்டா அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரஜினி மகளை அவர் திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகு ரஜினியினுடைய ஒரே வாரிசு நான் தாங்கிற மாதிரி சில மிதப்புகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே காலம் மெல்ல மெல்ல படிப்புனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பக்குவமாகி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த மனிதராக அவர் மாறி இருக்கார். ஓகே சார். சார் அவர் என்ன அவரோட ட்ராபேக்னு எதை சார் நீங்கள் பார்க்குறீங்க? அவருடைய ட்ராபேக்குன்னு பார்க்குறது ஒன்றும் எனக்கு ஒன்றும் அப்படி சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை. ஏன்னா பெருசாக அவரை பற்றி இப்போ படப்பிடிப்பில் கூட பெருசாக குறைகள் சொன்னதில்லை. அது இன்றைக்கி வந்து ரொம்ப தெளிவான ஒரு தனுஷாக இருக்கார். அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். நாளைக்கு கேப்டன் மில்லர் அயனான் வருது. இந்த இது எப்படி சார் ஒரு சிவகார்த்திகேயன் வளர்த்து விட்ட ஒரு இவரோட அவர் மோதலை வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க? சினிமாவில் அப்படிலாம் கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயன் பணத்தை போட்டு ஒரு படம் எடுக்கிறாரு, தனுஷ் பணத்தை போட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. 2 படமும் மோதுச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி சொல்லலாம். ஆனால் இந்த 2 தயாரிப்பாளர்களுமே வேறு வேறு. அப்படி இருக்கும் பொழுது தயாரிப்பாளர்களுடைய பணம் அதுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து இவங்க 2 பேரையும் மோத விட்டால் நம்ம சம்பாதிக்கலாம், மோத விடலன்னா சம்பாதிக்க முடியாது, அல்லது நம்ம இவர் வர்றாரு அப்புறம் வருவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த 8 நாள் லீவு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு பெரும் தொகை ரிட்டனாக வருங்கிறத அவங்க ஒரே கணக்காக இருக்க முடியுமே தவிர இவரை மோத விடுவோம் அவரை மோத விடுவோங்கிறதெல்லாம் அவங்க நோக்கமாக இருக்காது. ஸோ அதனால் அதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தான், அதில் ஒன்றும் திட்டம் இல்லை. ஆமாம். ஓகே சார். அவர் அடுத்து எந்த மாதிரி டைரக்டரோட ஒர்க் பண்ண போகிறாரு கேப்டன்? இல்லை, அவருக்கு ஒரே ஆசை வந்து மீண்டும் வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன், மாரி செல்வராஜ் தனுஷ் காம்பினேஷன் தான் அவருடைய லைனப்பில் அவர் விரும்புகிறாரு. பட் அவங்க 2 பேருமே பிஸியாக இருக்காங்க. வெற்றிமாறன் வந்து வாடிவாசல் போகணும் இதுக்கப்புறம். இவர் வந்து இவர் படத்தை பண்ண முடியாது. அதே மாதிரி மாரி செல்வராஜ் வந்து ரஜினி படத்துக்கு போகணும். ஸோ அது மாதிரிலாம் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஓகே சார், சூப்பர். அடுத்து படம் சொல்லுங்க. சூர்யா வந்து சார் சொல்லுங்கள், சூர்யா எந்த மாதிரி லைனப் வச்சுருக்காரு? சூர்யா வந்து அடுத்து இப்போ சுதா கொங்கரா படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஏதோ ஒரு 2 நாள் மதுரை அமெரிக்கன் காலேஜில் எடுத்ததாக ஒரு தகவல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சுதா கொங்கரா படம், அதுக்கப்புறம் வாடிவாசல் இருக்குது. சிறுத்தை சிவா படம் தான் இப்போ பண்ணி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி ட்வீட் போட்டிருக்கிறாரு, அவர் படத்தை முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சிறுத்தை சிவா படம் இது கங்குவா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறுச்சுன்னா இதோட பார்ட் 2 பண்ணுற பிளானில் அவங்க இருக்காங்க. ஆமாம். ஸோ அதுதான் இவருடைய லைனப்பு. ஓகே சார். இவரை பற்றி ஒரு கான்ட்ரவர்சிங்கிறத விட சமீபத்தில் ஒரு விஜயகாந்த் தான் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. இவர் காரில் போகும்போதே அவருக்கு இரங்கல் தெரிவித்தாருங்கிறது தான் கான்ட்ரவர்சியாக இருந்துச்சு. பட் பெருசாக அவரை பற்றி கான்ட்ரவர்சி நம்ம சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. பாராட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதான் அந்த அகரம் ஃபவுண்டேஷன். ஆமாம். அது வந்து பல பேர் சொல்லுவாங்க அவர் காசு கிடையாது, அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இவர் செய்கிறத ரஜினி செய்யலையே, இவர் செய்கிறத கமல் செய்யலையே, யாருமே பண்ணல. இவர் செய்கிறத விஜய் செய்கிறாரா? இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மாணவர்களை ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து ஒரு டீ கடையில் புரோட்டா மாஸ்டராக இருந்தவர், டீ கடையில் இருந்தவர், எங்கெங்கேயோ கூலி வேலை பார்த்தவர், கொத்தனார் வேலை பார்த்தவர், எல்லாமே நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க. வசதி இல்லாமல் அந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒரு இன்ஜினியராகவும் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தை சேர்ந்த ஐடி செக்டார்லேயும் ஸோ அதுமாதிரி நிறைய பேரை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா கல்விக்காக மட்டுமே ஒரு செலவு பண்ணுறாரு. அதாவது எந்த சமரசமும் இல்லாமல், அவங்க ஏழைன்னா ஏழை தான்,
பெற்றோர் இல்லைன்னா பெற்றோர் இல்லை தான். நீங்கள் வந்து சார் அந்த சூர்யா காஞ்சிபுரம் கிளை மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு சார், கிளை செயலாளர் சொல்கிறாரு சார், அவருக்கு தெரிஞ்ச பையன் சார், அந்த கதையெல்லாம் இங்கே வேகவே வேகாது. நிஜமான ஏழை, நிஜமாக படிக்கிறவன், நிஜமாக வாய்ப்பு வசதி இல்லாதவன், அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அகரம் கொடுக்குது. மிக அற்புதமாக அந்த பணியை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வாலண்டியர்ஸ் உள்ளே வராங்க, தன்னார்வத்தோடு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அதை வந்து அந்த ஒரு வகையில் எனக்கு வந்து இவரை நான் வந்து வணங்குவேன். அதை தாண்டி எனக்கு இவருடைய ஓவர் ஆக்டிங் எந்த காலத்துலையும் பிடிக்காது. ஆமாம், அவர் சும்மா ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்தால் கூட அதில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி நம்மளை டயர்டாக்கி விட்ருவார். ஸோ அதனால் எனக்கு இவரை நடிப்பை பொறுத்தளவுக்கு எனக்கு சூர்யாவை சுத்தமாக பிடிக்காது. ஆமாம், இந்த விஷயத்தில் அகரம் விஷயத்தில் நான் அவருக்கு என்னாலும் வணங்குவேன். அவர் ஓவர் ஆக்டிங் அதிகமாக பண்ணுறாரு. ஆமாம். ஓகே சார். சார் இப்போ அயன் மூவி டைம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு சார், சூர்யா, அஜித், விஜய் இவங்களுக்குலாம் ஒரே ஃபேன்ஸ், அவரோட மார்க்கெட்டும் 3 பேருக்கு ஈக்குவலாக இருந்தது. இப்போது அதே மாதிரி இருக்கா சார்? அஜித், விஜய், சூர்யா இல்லை, அவங்களுக்குன்னு தனித்தனி செக்டார். இப்போ அஜித்துக்கு இருக்கிற அளவுக்கு விஜய்க்கு இருக்குது, விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு அஜித்துக்கு இருக்குது. ஆனால் 2 பேருக்கு இருக்கிற அளவுக்கு சூர்யாவுக்கு இருக்கான்னா அவ்வளவா இல்லை. பட் அதை கிரியேட் பண்ணுகிற வேலைகளில் அவங்க இருக்காங்க. அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ரசிகர் மன்றத்தையும் அவர் வந்து ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக மாற்றி வச்சுருக்கார். இப்போ இந்த வெள்ள பாதிப்பெல்லாம் சென்னையில் நடக்கும் பொழுது பல இடங்களில் அவங்க பண்ண பணி வந்து சாதாரண பணியே கிடையாது. ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கொடுத்து போதும் அப்படின்னு இறங்கின சூர்யாவே அதுக்கப்புறம் 20 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு. இந்த உணவுப் பொட்டலங்கள் கொடுக்குறதே சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து டாக்டர் வீரபாபு இருக்கார் இல்லையா, சித்த மருத்துவர், அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சார் இதுமாரி தினந்தோறும் 1000 பேருக்கு நான் உணவுப் பொட்டலம் கொடுக்கலான்னு இருக்கேன் சென்னையில். வந்து அப்போ பயங்கரமான வெள்ளம், பல இடங்களில் இடுப்பளவு கழுத்தளவு தண்ணி வடியவே இல்லை, பல இடங்களில் சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை அரசு பெருசாக கண்டுக்கலை. அப்போ அவர் சொன்னார், சார் நான் ஒரு தினமும் 1000 பொட்டலம் தரேன் சார், ஆனால் அதை விநியோகம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா சார், யாராவது நீங்கள் சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் சூர்யா ரசிகர் மன்றத்தை தான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவர் தரதா சொல்கிறாரு, நீங்கள் அதை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா பகுதியிலையும், இது வந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க வந்து பல பகுதிகளில் வாங்கி போய் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் சேர்ந்து நாங்கள் சூர்யா என்ன மைண்ட் செட் இருக்காரு, எனக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக ஃபேன்ஸ் இருக்கான்னு அவர் நினைக்கிறாரா? இல்லை, ஃபேன்ஸ் அவருக்கு தெரியும்ல, நமக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, மாவட்டத்து நகரங்களில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஆர்கனைஸ்டாக பண்ணுறாரு. இன்னொன்று, அவர்களுக்கு வந்து அவர்கள் வீட்டில் முதல்நிலை பட்டதாரி ஒருத்தர் வந்தாருன்னா அவரை வந்து அரசு வேலைக்கு கொண்டு போகிற அளவுக்கான பயிற்சிகள்லாம் இவர் செலவில் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு துக்கம் நிகழுது அப்படின்னா அந்த முதல் துக்க செலவை இவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ரசிகர் மன்றத்தை வந்து ஏதோ விசிலடிச்சாங்க குஞ்சுகளாக வச்சில்லாமல் அதை தாண்டி எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குங்கிறத ஒவ்வொரு முறையும் அவங்கள்ட்ட உருவாக்கிட்டே இருக்காரு, சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ அதனால் சில விஷயங்களே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், சூப்பர். அடுத்துக்கலாம் சார். அடாடா, தளபதி வந்திருக்காரு சார், சொல்லுங்கள். தளபதி 2024 என்ன மாதிரி லைனப் வச்சுருக்காரு? 2024 இப்போ இந்த படம் போயிட்டுருக்கு, கோட்டு போயிட்டுருக்கு. இதற்கப்புறம் ஒரு 2 வருஷம் கேப் விடுறாரு அவர். உண்மையாகவே கேப் விடுறாரு. அரசியல் களத்தில் முழு மூச்சாக இறங்குறாரு. அதற்கான முன் தயாரிப்பு வேலைகளில் இறங்கிட்டார். ஸோ அதனுடைய விளைவு தான் இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அவர் உதவி செய்து திருநெல்வேலிக்கு நேராகவே போயிட்டு வந்தார். ஸோ அதனால் வந்து முழுக்க அரசியல் எண்ணம் அவருக்குள்ளே வந்துருச்சு. அது என்னவா மாறப்போகுதுங்கிறது தெரியல, அது மக்கள் கையில் தான் இருக்குது, இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ நாட்டில் அன்றாடம் பல்வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கட்சி ஆரம்பித்தா தான் கருத்து சொல்லுவேன்னு சொல்லாமல் நீங்கள் இப்போவே கருத்து சொல்லணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ நாட்டில் பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் எதற்குமே கருத்து சொல்லாமல் ஏதோ ஒரு பூடகமாக ஒரு வேலை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. இவர் யாருடைய தூண்டுதலின் பேரில் அரசியலில் வராரு, அல்லது தானாகவே மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு வர்றாரா, இவர் அரசியலுக்கு வந்தால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற பல கணக்குகள் இங்கே இருக்குது. இவர் வந்து எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறாருங்கிறத பொறுத்து தான். ஓகே சார், இப்போ விஜய்க்கு எவ்வளோ பெரிய ரசிகர்களுக்கான அவர் நினச்சிட்டு இருக்காரு, அந்த ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவருக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருப்பாங்க ஃபியூச்சரில்? ரசிகர்கள் தான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரிய அளவு ரசிகர் கூட்டம் இருக்குது. இன்னொன்று, இது அரசியல் பலமாக மாறும் பொழுது இன்னும் கூட நிறையா உள்ளே வந்து சேர்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா,
விஜயகாந்துக்கு வந்து நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த கிராமத்தில் விஜயகாந்த் நற்பணி மன்றம் இருக்கும். விஜயகாந்த். ஆமாம். ரஜினிக்கு நீங்கள் எந்த கிராமத்துக்கு போங்க, ரொம்ப குக்கிராமத்துக்கு போங்க, அங்கே ரஜினிக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே விஜய்க்கான ஒரு ரசிகர் மன்றம் இருக்குது. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கார். இது வந்து இல்லைன்னு யாராவது மறுத்தா நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அரசியலுக்கு வராரு. இவர் அப்படி லவ் பண்ணுறாங்க அவருடைய ரசிகர்கள். மக்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா இவர் நினைச்சது நிறைவேறும். வெறும் ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இடத்த பிடிக்கிறதுங்கிறது நடக்காது. இன்னொன்று ரசிகர்களை பக்குவப்படுத்துகிற வேலையும் அவர் பண்ணணும். சும்மா அவங்கள விசிலடிப்ப எப்படி சூர்யா வந்து அவருடைய ரசிகர்களை பக்குவப்படுத்துகிறாரோ அந்த மாதிரி விஜய் ரசிகர்களை பக்குவப்படுத்துகிறாரான்னா இல்லை, எல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகளாக இருக்காங்க. இது மாறணும். நீங்கள் விஜய் படம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாக சாராய நடியாக இருக்குது. ஸோ அப்படி தான் பல பேர் வர்றாங்க. ஸோ அப்படி அவர்களை மாற்றி, ஏன்னா நாளைய எம்எல்ஏக்கள் அவங்க, நாளைய கவுன்சிலர்கள். கண்டிப்பாக அதுதானே செய்யணும், அதுதான் நியாயம். உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சது யார்? அவன் தானே. அவனை விட்டுட்டு வேற ஒரு கட்சியிலேருந்து வர்றவனுக்கு நான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னா அதை விட அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது. அது நடக்காது. கண்டிப்பாக அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அவர் பண்ணுவார். அப்படி ஒருவேளை அவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு பதவி கொடுக்குறாரு, ஜெயிக்கிறாங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக உருவாக வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கான பணியையும் பயிற்சியும் அவர் இப்போலேருந்தே ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கல அவர் ஆரம்பிக்கணும். ஓகே சார். சார் இப்போ விஜய் வந்துட்டு இப்போ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு முன்னாடி இருந்தே. ஆனால் அவர் களத்தில் வந்து பண்ணதா முன்னாடி எதுவுமே இல்லை. இப்போ களத்தில் வந்து இறங்கி பண்ணுறதுக்கு அரசியல் மட்டும்தான் காரணமா? அவர் முன்னாடியெல்லாம் பெரிய ஹெல்ப்லாம் பண்ணலைங்க. ஓகே. அதெல்லாம் ஒன்றுமே அவர் பண்ணது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எதுவும் பண்ணது கிடையாது. அஜித் அளவு கூட அவர் ஒன்றும் பண்ணதில்லை. விஜய். ஆமாம், இவர் அரசியல்னு நினைக்கிறாரு. அரசியலுக்கு வரணும்னு நினச்சதுனால உதவிகள் பண்ணுறதுக்கு இறங்குறாரு. நான் அப்படி தான் அதை எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஈகை குணங்கிறது எல்லா இடத்துலையும் வெளிப்பட்டுரும். நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 5 ரூபா அதுலேருந்து கொடுத்துருவான். அதுதான் ஈகை குணம். அது சந்தர்ப்ப வசத்தின் மூலமாக வர்றதுங்கிறது வந்து அதை ஈகைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஏதோ ஒரு கணக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு கணக்கு தான் இவர்கிட்ட. ஓகே. ஆனால் அது முன்னாடி ஹெல்ப் பண்ணல, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். ஓகே சார். சார் அடுத்து சார் லாஸ்ட் போட்டு ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு. ஆமாம் சார். கமலஹாசன். கமலஹாசன். சொல்லுங்கள் சார். கமலஹாசன் என்ன மாதிரி லைன் வச்சுருக்காரு? அதான் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் ஓடுறாங்க இல்லையா, இவங்களோட ஒரு பெரிய ஓட்டம் இவரும் ரஜினியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. காலம் வந்து எப்போவுமே உங்களுடைய உழைப்பை எல்லா காலத்திலும் உதாசீனப்படுத்தாதுங்கிறது கமல் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா இதே சினிமாவில் சம்பாரித்து சினிமாவிலே போடுற ஒரே கலைஞன் கமல் தான். இங்கே சினிமாவில் ஒரு 150 கோடி அவருக்கு வருதுன்னா அந்த 150 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கி போடுற பழக்கம் அவருக்கு எந்த காலத்துலேயும் இருந்ததில்லை. அவர் உடனே அது ஒரு படம் ஒன்று எடுப்பார். முன்னெல்லாம் வந்து அதை ஒரு பரிச்சாத்த முயற்சியில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கேரம் மாதிரி ஒரு படம், அந்த மாதிரிலாம் அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி எடுத்தால் ஓடுங்கிற ஒரு இது புரிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரு தந்திரம் புரிஞ்சிருச்சு விக்ரமுக்கு பிறகு. ஸோ அதற்கப்புறம் வன்முறை களமாக அவருடைய படங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பெரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது. அதை தாண்டி கமலஹாசனை ஒரு நடிகராக நம்ம வந்து ரொம்ப ரசிக்கலாம். ஒரு அரசியல் தலைவராக நம்ம வந்து எந்த இடத்துலையும் அவர் வைக்கிறதுக்கு மனசே வரல. ஏன்னா அவர் வரும்போது இருந்த ஃபோர்ஸ் வேறு. அதற்கப்புறம் வந்து எப்படியாவது இந்த அரசியலில் புழைச்சி நின்னா போதும், அதுக்காக யார் கூட வேணாலும் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், நாம் யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தோமோ அவங்களிடையே தோளில் கை போட்டுக்கலாங்கிறதெல்லாம் மிக மோசமான சந்தர்ப்பவாதம். அதை வந்து கமலஹாசன் அன்றாடம் செஞ்சிட்ருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் சார். இப்போ கமலஹாசன் வந்துட்டு எந்த மாதிரி அடுத்த டேரக்டரோட படம் பண்ண போகிறாரு, அது களம் எப்படி இருக்கும்? இப்போ மணிரத்னம் இருக்கார், அடுத்து தக் லைஃப். ஆமாம், அடுத்து தக் லைஃப் பண்ணுறாரு. அதற்கப்புறம் வந்து எச்சுனத் படம் ஒன்று இருக்குது. அந்த படம் முடிஞ்சு அதான் இந்த 2 படம் தான் இப்போதைக்கு இருக்குது. இதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த கல்கி படம் ஒன்று பண்ணுறாரு. ஆமாம், கல்கி. அதில் வந்து அது 2 பார்ட்டு. அது தெலுங்கா சார்? அது பேன் இண்டியா. ஆமாம், அதில் வந்து முழுக்க வில்லனாக பண்ணுறாரு. அவர் வில்லனாக பண்ணுறாரு, முழு வில்லன். ஒரு மாதிரி ரக்கடான வில்லன். பார்த்தாலே உங்களுக்கு வெறுப்பு வர்ற அளவுக்கு ஒரு வில்லனாக நடிக்கிறாரு. 2 பார்ட்டுக்கும் சேர்த்து ஒரு 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. மொத்தமே 15 நாள் தான் டேட் அவருக்கு. 20 நாள் அதுக்கு 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அது மிகப்பெரிய சம்பளம்னு இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் உங்களுக்கு தெரியும். அது வந்து அது தேவையில்லாத கலாச்சார சீர்கேடுலாம் பல பேர் விமர்சிக்கிறாங்க.
நீங்கள் என்ன வேணாலும் விமர்சித்து போங்க, நான் அதில் வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் சார் அது பண்ணுறாரு? ரீசன் எதுவும் இல்லை, அவருக்கு என்னென்னா இப்போ அந்த நிகழ்ச்சி பார்ப்பவர்கள் கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கமலஹாசன் இவர் வயசாகி போச்சு, இவர் இனிமேல் சினிமாவில் இருக்க மாட்டாரெல்லாம் யாரும் நினைக்க முடியாது. இல்லை, அவர் ஆக்டிவாக தான் இருக்கார், வீட்டுக்கு வீடு வந்து உங்களை பார்க்குறாரு. அது வந்து அதன் மூலம் நிறைவேறுது. அதை வந்து சில அரசியல் கணக்குகளை அதன் மூலம் அவர் தீர்த்துக்கிறார். அரசியல் கணக்கு. ஆமாம், இப்போ அவர் ஒரு கருத்து சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா பிக் பாஸ் மூலமாக சொல்கிறாரு. அப்போ அது வீட்டுக்கு வீடு போகுது. இல்லை, அவர் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சொல்கிற கணக்கு தானே. ஸோ அதுக்காக பிக் பாஸை அரசியல் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நம்ம ஒரு 6 ஆக்டர்ஸ் பார்த்தோம் சார். இவங்களுக்கு நீங்கள் வந்து ரேங்கிங் பண்ணணும்னா எப்படி ரேங்கிங் பண்ணுவீங்க? யார் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார்? இதுலையா நமக்கு அப்படிலாம் அந்த எல்லாருமே ஒன்று தான். இல்லை, நம்ம அப்படிலாம் யாரையும் அண்ணன் அவர் கொடுத்த எப்படி கொடுப்பாரு? இல்லை, நான் அந்த ஏரியாவுக்கே போகல. அவங்கள வரிசைப்படுத்துறதுக்கு நம்ம யார்? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அவங்கள எங்கே கொண்டு போய் வைக்கணுங்கிறது மக்களுடைய முடிவு, அவங்க வைக்க போகிறாங்க. சரி, ஓகே சார். அப்போ இந்த கேள்வி கேட்குறேன் சார். அப்போ 24 எந்த படம் பாக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் எந்த படத்தையும் நீங்கள் கணிக்கவே முடியாது. நீங்கள் ஒரு படம் ஓடும் ஓடாதுன்னு யாராலையும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. அது தியேட்டருக்கு வந்து ரசிகர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு படம் பரபரப்பை உருவாக்கும்னா அது வந்து பல படங்கள் 2024 வருஷம் கட்டி நிற்கிது. இது சார் இப்போ விஜயினுடைய படம் கோட் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அஜித்தினுடைய விடாமுயற்சி எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் 2 and 3 ரெண்டுமே 2024. ஆமாம், அடுத்தடுத்து வருது. ஓகே சார். சார் இதே மாதிரி நம்ம டைரக்ட் செட் போகிறோம், நடுவில் இருந்து எடுப்போம் சார். மணிரத்னம் அளவாக பேசுகிற டைரக்டரு. அவருடைய படத்தில் வர்ற கேரக்டரும் அளவாக பேசும், ஆனால் படம் வந்து பலமாக பேசும். அப்போ அதுதான் இவருடைய வழக்கம். இப்போ வந்து தக் லைஃப், அதாவது இதுவரைக்கும் வந்து மணிரத்னம் படங்கள் வந்து ரொம்ப அழகான தமிழ் பெயர்கள் தான் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். முதல் முறையாக அவர் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. தமிழ் படங்களுக்கு தமிழில் பேர் வைக்கணுங்கிற ஒரு பெரிய கோரிக்கை இங்கே ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டைரக்டரே, ஒரு பொறுப்புள்ள டைரக்டரே தக் லைஃப்னு பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. பேன் இண்டியா தான். இப்போ ஒரு காலத்தில் வந்து படங்கள் மாநில மொழி படங்களாக இருந்துச்சு. அந்தந்த மாநிலங்களில் அவங்கவுங்க கொடி கட்டி பறந்தாங்க. இப்போ எல்லா மாநிலங்களுக்குமான படமாக தமிழ் சினிமா உருவாகிருக்கு. அது நம்முடைய வளர்ச்சி தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாம் ஒரு டைட்டில் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் டைட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை இவரும் செஞ்சுட்டாரேங்கிறது தான் பெரிய வருத்தம். அதே மாதிரி ரஜினி, கமல் இவர்களுக்கெல்லாம் வேறொரு பரிணாமத்தை கொடுத்தவர் இவர். இவருடைய இயக்கத்தில் நடிக்கணுங்கிற ஆசை இன்றைக்கி வர்ற இளம் தலைமுறைக்கும் இருக்குங்கிறது தான் இவருடைய பெரிய வெற்றி. ஏன்னா தலை நரைச்சாலே இவங்கெல்லாம் கிரிஞ்சு என்ன சொல்லுவாங்க, பூமரங்கள்வாங்க. பட் இவருக்கெல்லாம் அந்த பட்டம் எந்த காலத்துலேயும் வரவே வராது. ஸோ அப்படி மனசை இளமையாகவும் புதுமையாகவும் வச்சுருக்கிற ஒரு அற்புதமான டைரக்டரு. அதனால் இந்த அடுத்த தலைமுறையும் இவரோட நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. ஓகே சார். மணிரத்னம் ட்ராபேக்னு எதை பார்க்குறீங்க? ட்ராபேக்குங்கிறது அவர்கிட்ட என்ன ட்ராபேக் இருக்குது? அவர்கிட்ட கற்றுக்கிறது தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி பல இயக்குனர்கள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க வர்றதே அவங்களே முதல்ல லேட்டாக வர்றதெல்லாம் நடக்குது பல இடங்களில். ஆனால் மணிரத்னம் அதிகாலை 4 மணிக்கு ஸ்பாட்டில் நிற்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர். இப்போ வரைக்கும் இத்தனைக்கும் அவருக்கு வந்து ஒரு பைபாஸே நடந்ததாக எனக்கு ஞாபகம். அப்படி இருந்தும் இந்த காலையில் 5 மணிக்கு ஷாட்டுன்னா 4 மணிக்கு வந்து நிற்கிற ஒரு டைரக்டர் அவர். அவ்வளவு முன் தயாரிப்பு, அவ்வளவு சிக்கனமாக படம் எடுக்கிறவர். சிக்கனமாக படம் எடுத்தாலும் பிரம்மாண்டமாக காமிக்கிறவர். அதனால் நிறைய ப்ளஸ் தான். அவரை பற்றி மைனஸ்லாம் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய அனுபவமும் கிடையாது. ஓகே சார். மணிரத்னம் எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை? இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸில் சொல்லுங்கள். மணிரத்னம் வந்து தனுஷ் மாதிரி ஒரு நடிப்பு அரக்கனோட சேர்ந்தா நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுஷையும் சிம்புவும் வச்சு ஒரு படம் அவர் பண்ணாருன்னா பிரமாதமாக இருக்கும். அது அவர் செய்வாரா? செய்யணும். அதெல்லாம் ஏங்க எவ்வளோ காலம் மாறிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இவருக்கும் வயசு ஆயிடுச்சு, அவருக்கும் வயசாகிடுச்சு, அந்த பக்குவம் வந்துடுச்சு. ஒரு காலத்தில் 2 பேரும் பெரிய போட்டியாளர்களாக இருந்தாங்க, மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைக்கி 2 பேருமே ஒரு பக்குவமான இடத்துல வந்திருக்காங்க. அதெல்லாம் இவங்கெல்லாம் நினச்சா பண்ணலாம். மணிரத்னம் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரு, சங்கர் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்லாம் நினச்சா ரொம்ப ஈஸியாக அது நடக்கும். ஓகே. என்ன மாதிரி காலத்தில் சார் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன மாதிரி? மணிரத்னம் வந்து
முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் படம் பண்ணால் எப்படி இருக்கும்? சிம்பு தனுசு வச்சு இல்லை அதை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகே. அவர் படங்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். ரொம்ப வில்லேஜாக ஒரு ராமராஜன் படத்தை நம்ம பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கலரில் மணிரத்னம் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்? பாரதி ராஜா எடுத்தால் ஒரு படம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் ட்ரை பண்ணால் வேறு மாதிரி இருக்கும்ல. ஓகே சார், சூப்பர் சார். சங்கர் தமிழ் சினிமா இயக்குனர்களுடைய தலைமகன் இவர். பாரதி ராஜாலாம் இருக்கார், பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவை ஒரு டெக்னாலஜி பாதையில் கொண்டு போனவர் இவர். அதுக்கு முன்னாடி ரெட்டை வேடங்கள் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஜீன்ஸுக்கு முன்னாடி இந்த ரெட்டை வேட சினிமாவே ஜீன்ஸுக்கு முன்னாடி ஜீன்ஸுக்கு பின்னாடின்னு தான் நம்ம பிரிக்கணும். அதில் அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். இந்த ரெண்டு பிரசாந்துகளையும் காமிக்கும் போது அதேமாதிரி படத்தில் எல்லா கேரக்டருமே டபுள் கேரக்டராக வரும். ஆனால் அந்த அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து அடிச்சுக்க முடியாது. அப்படி பண்ணியிருப்பார். பிரம்மாண்ட இயக்குனர்னு எல்லாரும் சொல்வதை ஒரு சீன்லையும் நிரூபித்தவர் சங்கர். இன்றைக்கும் கூட எங்கெங்கேயோ 7 அதிசயங்களையும் போய் சுற்றிட்டு உலக அதிசயங்கள் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். எந்த நாட்டை தட்டினாலும் நம்ம போய் பார்த்துடலாம். ஆனால் நம்ம பார்க்க முடியாத ஒரு காலத்தில் இதெல்லாம் தான் காமிச்சார்ல, அதுக்காகவே தலைவனுங்களாம் மிக அற்புதமான டைரக்டர். ஓகே. அடுத்து ஒரு லைன் எப்படி சார் இருக்குது? இவர் லைனப் வந்து இப்போ கேம் சேஞ்சர்னு ஒரு படம் ராம்சரனை வச்சு தெலுங்கில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்தியன் 2 and 3 பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதற்கப்புறம் வந்து அவர் விஜயை வச்சு பண்ணுவாரா ரஜினியை வச்சு பண்ணுவாராங்கிற மாதிரி ஒரு டாக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியல அது யாரை வச்சு பண்ணுறாருன்னு தெரியல, பட் அப்படி ஒரு டாக் ஒன்று இருக்குது. ஓகே சார். சங்கரோட ட்ராபேக் நம்ம எதை பார்க்கலாம்? சங்கருடைய ட்ராபேக் என்னென்னா அந்த அதிக பொருள் செலவு தான். ஆமாம், அவர் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த விஷுவல் பியூட்டிக்காக பண்ணுகிற சில விஷயங்கள் படத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் துருத்திட்டு நிற்கும். இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போகிறீங்க, வில்லேஜ் முழுக்க பெயிண்ட் அடித்து மலையிலெல்லாம் பெயிண்ட் அடித்து மரத்துலலாம் அடிச்சிருந்தா அப்படின்னு. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். நம்ம புதுமை படைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படி பார்க்க முடியாது இல்லை. ஸோ அது மட்டும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காது. மற்றபடி கிரேட். ஓகே சார். லோகேஷ் கனகராஜ் இப்போ தான் இவர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதான் லைனப் எப்படி இருக்குது இந்த 2024? லைனப் இப்போ ரஜினி 171 பண்ண போகிறாரு. அதுதான் இப்போ விரைவில் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அவர் வந்து தெலுங்கில் ஒரு பெரிய நிறுவனத்திட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. ஆமாம், கர்நாடகாவில் அந்த கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அங்கே ஒரு பெரிய நிறுவனம் அவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் கூப்பிட்டா யார் வேணாலும் போய் நடிக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்காங்க. எந்த ஹீரோ வேணாலும் லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஏற்கனவே அந்த விக்ரம் 2ன்னு சொல்கிறதா அல்லது விக்ரம்னு சொல்கிறதான்னு தெரியல, அந்த படத்தில் ஒரு தொடர்ச்சி வச்சுருக்காரு அவர். கமலஹாசன் படம் திரும்பவும் விக்ரம் 3ன்னு தான் வச்சுப்போமே, விக்ரம் 3 எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அவருடைய முழுக்க அவருடைய கவனம் 171 தான். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு லோகேஷ் பார்த்தீங்கன்னா விக்ரம் சக்ஸஸ் அண்டு லியோ அனௌன்ஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு யாஸ், பிரபாஸ், ஒரு சல்மான் கான் இவங்கெல்லாம் லைனில் நிற்கிற மாதிரி கூட ஒரு கட்டாயத்துக்கு இருந்தது. இப்போ அதே மாதிரி இருக்கார். இப்போ நிறைய கான்ட்ரவர்சி இல்லை, ஒரு தோல்வி வந்து எல்லாத்தையும் மாற்றுங்க. இப்போ லியோ வந்து நினச்ச அளவுக்கு பெருசாக போகலை. லியோவுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜை இந்த உலகம் பார்த்தது வேறு, லியோவுக்கு பிறகு பார்க்குறது வேறு. நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன். நான் வந்து 10 படம் தான் பண்ணுவேன், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு லோகேஷ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுங்க, சினிமா முடிவு பண்ணணும். உங்களை 4 படத்தோடு அனுப்பிட்டா என்ன பண்ணுவீங்க? மிச்சம் 6 படம் யார்கிட்ட போய் பண்ணுவீங்க? தோல்வி தானேங்க, தோல்வி வெற்றி தானே ஒரு ஆளை தீர்மானிக்குது. எங்கே இருந்தார் ராமராஜன்? ஒரே நேரத்தில் 24 படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ராமராஜன். அவ்வளோ படங்கள் லைனப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னானார்? அது மாதிரி வந்து சினிமா தான் நம்மளை எங்கே வைக்கணுங்கிறத முடிவு பண்ணுமே தவிர நம்ம சினிமாவை எங்கே வைக்கிறோன்னு எந்த காலத்துலேயும் முடிவே பண்ணக்கூடாது. 10 படம் தான் நான் பண்ணுவேன்னு அவர் சொன்னதே அதிகப்படியான வார்த்தை. திமிரின் உச்சம் பல பேர் சொல்லுவாங்க, நம்ம அது சொல்ல தேவையில்லை. அதிகப்படியான வார்த்தை. நான் அதுதான் பல இடங்களில் சொன்னேன். லியோ ஓடிச்சுன்னா ஓகே, ஓடாமல் போயிட்டுனா அப்படின்னு அதுதான் நடந்துச்சு. அவருடைய மரியாதை பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ அவர் மீண்டும் நிரூபிக்கணும். எப்படி ஒரு கைதியில் ஜெயித்தாரோ, எப்படி ஒரு விக்ரமில் ஜெயித்தாரோ, லியோவும் வெற்றி தான். அது விஜய்க்கான வெற்றி, லோகேஷ்கான வெற்றி கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்தா தான் உங்களை உலகம் திரும்பவும் மதிக்கும். அதை 171 ஒரு தராரான்னு தெரியும். கண்டிப்பாக.
அது எல்சியில் வருமா சார் 171? இந்த எல்சியுங்கிறதே முட்டாள்தனமான ஒரு விஷயங்க. என்ன எல்சியு? ஒரு படத்தில் வந்து படத்தில் நடித்தவனை கொண்டாந்து அங்கே போட்டிங்கன்னா எல்சியூவா? அது என்ன பெரிய வித்தை அது? அதை வந்து ஏதோ பெருசாக எல்சியூன்னு பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சானுங்க. எனக்கு பயங்கரமான என்னையா எல்சியோ, அது என்ன பெரிய கொம்பு அது? அதை வந்து ஏதோ பெருசாக ஒரு உருவாக்குன மாதிரி திரைக்கதை அதில் உட்காந்து கவனம் செலுத்தி படத்தை ஓட வைப்பீங்களா? படத்தில் நடித்தவர், அதுக்கு படத்தில் நடித்தவர், ஒரு கழுகு பறக்குது, ஒரு காக்கா குறுக்க போகுதுன்னு என்ன பைத்தியக்காரத்தனம். அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச ஆப்பு தான் அந்த லியோ படத்தினுடைய விமர்சனங்கள். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் ரெண்டாவது, விமர்சனங்கள் இருக்குல்ல, கிழிச்சு தொங்க விட்டாங்கல்ல. அப்போ எல்சியூன்னு இன்னுமே பேசுவீங்களா? இப்போ 171 இல்லைன்னு ரஜினி சொல்கிறாருல்ல, 171 எல்சியூ கிடையாது. ஆமாம், எல்சியூ பெரிய அட்ராக்ஷனாக ஏன் வேணான்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது. ஓகே சார், இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, இவர் பண்ணிட்டு ஒரு மணலில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கரெக்டாக சார்? இல்லை, நாங்களே பல முறை உட்காந்து பேசும்போது சொல்லியிருக்கோம், அவர் ஏன் வந்து இப்படி இவ்வளோ வன்முறையை படத்தில் வைக்கிறாரு, அது தேவையில்லாத விஷயம். ஒரு படத்தை ஸ்டண்ட் டைரக்டர் பண்ணுற அளவுக்கு அந்த படம் இருக்கக்கூடாது. ஒரு டைரக்டர் பண்ணணும், அவருடைய அவ்வளவு நுணுக்கமும் திருப்பங்களும் திரைக்கதையில் இருக்கணும். ஒருத்தன் 600 பேர் அடித்தான், கொன்னா, ரத்தம் வந்துச்சு, திரும்ப 600 பேர் அடித்தான், கொன்னா, ரத்தம் வந்துச்சு, இப்படியே எவ்வளோ காமிச்சிட்டு இருப்பீங்க? அது வந்து ஒரு டைரக்டருக்கான வேலை கிடையாது, இல்லை ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் செய்கிற வேலை. பெரும்பாலும் லோகேஷ் கனகராஜுடைய படங்களை வந்து ஸ்டண்ட் இயக்குனர் தான் பண்ணுறாருங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்போது யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு கோபம் வருது, என்னையா அது இப்படியே படம் எடுத்துகிட்டு இருக்கான் இருந்தாலும் அப்படின்ட்டு கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதற்கு லோகேஷ் மட்டுமே பொறுப்பு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த படத்தில் நடித்த விஜயும் பொறுப்பு, ஏற்கனவே விக்ரம் படத்தில் கமலும் பொறுப்பு. அப்போ யாரெல்லாம் இந்த வன்முறையை வந்து மக்கள் மத்தியில் திணிச்சாங்களோ இவங்க எல்லாருமே பொறுப்பு. எல்லாரையும் கொண்டு வந்து குற்றவாளி குண்டில் ஏற்றுங்க. கமல் மேலே வழக்கு போடுங்க, விஜய் மேலே வழக்கு போடுங்க. கேஜிஎஃப்னு ஒரு படம் அந்த ஸ்டைலில் இங்கே கொண்டு வந்து விட்டுச்சுல்ல, அந்த படத்தை டைரக்டர் மேலே வழக்கு போடுங்க. இவர் மட்டும் என்ன பாவம் பண்ணார்? ஆடியன்ஸ் அதான் விரும்புதா சார்? ஒரு வேலை ஆடியன்ஸ் விரும்புகிறாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்க முடியுமா? இன்றைக்கி பான் வீடியோக்களை 1 கோடி பேர் பார்க்குறான் தமிழ்நாட்டில். நீங்கள் கொடுத்துட முடியுமா? வீட்டுக்கு வீடு டிவியில் போட முடியுமா? நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு பண்ண முடியுமா? அப்போ அது தப்புன்னு தெரியுது இல்லை? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு தப்பு தான். இன்றைக்கி சின்ன பசங்க நீங்கள் பாருங்கள், பேப்பரில் பாருங்கள், கூலிப்படை கொலை செஞ்ச கூலிப்படையுடைய முகத்தெல்லாம் பாருங்கள். 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, அது தாண்டினவனே கிடையாது. எங்கே எப்படி வர்றான்? இவங்கள மாதிரி ஆளுங்க உருவாக்குறது தான். கையில் கத்தி எடுத்தால் நமக்கு 50 பேர் வணக்கம் வைப்பாங்கிறத படத்தில் காமிக்கிறாங்க. அதை அவன் செய்யணும்னு நினைக்கிறான், அதுதான் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்த தமிழ் சினிமாவை எப்படி ஒரு உருப்படாத இடத்துல கொண்டு வந்து விட்ருக்காங்கிறது தான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. அதனால் கோர்ட்டுக்கு போனது நியாயம், ஒரு ஆளோட போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கூப்பிட்டு வாங்க எல்லாரையும். அது சூப்பர் சார். லாஸ்ட்டாக வெற்றிமாறன் பிரமாதமான இயக்குனர். தமிழ் சினிமா வந்து மலையாள படங்கள் மாதிரி இல்லை அப்படின்லாம் பல வருத்தங்கள் பல பேருக்கு உண்டு. நாவல்கள் இங்கே அவ்வளோ நாவல்கள் இருக்குது, நல்ல கதைகள்லாம் இருக்குது, ஏன் அதை படமாக்க மாட்டேங்கிறீங்க? எங்கேயோ தனியாக போய் ஒரு மலை உச்சியில் உட்காந்துக்கிட்டு அல்லது ஒரு கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் நானே எழுதுவேன் அப்படின்னு உட்காந்து எழுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இங்கே போட்டுருங்க. ஆனால் வெற்றிமாறன் நல்ல கதைகளை தேடி பிடிச்சி கொண்டு வர்றாரு. அது ஒரு அழுத்தமான பதிவாக இங்கே கொடுக்குறாரு. அது வந்து நம்ம நிஜமாகவே பாராட்டணும். இன்னொன்று, ஒரு ஆட்டோ டிரைவருடைய கதை தான் விசாரணை. ஆமாம், ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் நம்ம கதை வாங்குறோமேன்னு அவர் எந்த காலத்துலேயும் நினச்சதில்லை. வாங்க சார்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த கதையை படமாக்கினார் பாருங்கள், அங்கே நிற்கிறான் ஒரு படைப்பாளி. அதனால் வெற்றிமாறனை வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் வியந்துகிட்டே இருக்கலாம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருடைய டிராபேக்குங்கிறது இந்த படங்களை ரொம்ப நீண்ட நாள் படப்பிடிப்பு நடத்துறது தான் பெரிய டிராபேக்கு. ஒரு ப்ரொடியூசர் ஒரு தொகையோடு வந்தாருன்னா அந்த தொகைக்குள் படத்தை எடுத்து கொடுக்குறது தான் திறமை. இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்குறீங்க, சார் 50 கோடியில் அந்த படத்தை எடுத்து கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லி 50 கோடியில் எடுத்து கொடுப்பது தான் டைரக்டர். 5 கோடியில் எடுத்து தரேன் சார்னா 5 கோடியில் எடுத்து கொடுக்குறவர் தான் டைரக்டர். ஆனால் 4 கோடியில் நான் வந்து விடுதலை படத்தை ஆரம்பித்தேன், ஆனால் 45 கோடியாக போயிடுச்சுன்னு பேட்டி கொடுக்குறீங்க பாருங்கள், அது ரொம்ப தப்பு இல்லை. அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர் தாங்குகிற ப்ரொடியூசர். சார் இதே மாதிரி எல்லா டேரக்டரும் சொல்லிட முடியுமா? எல்லா டேரக்டரும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருமா? வெற்றியை கொடுத்தா யார் வேணாலும் சொல்லலாம், வெற்றி தானே இங்கே பேசும். ஆனால் அவருடைய ஆட்டிடியூட் தப்புன்னு சொல்ல வரேன். இப்போ எல்ரட் குமார் மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்ததுனால 45 கோடி அவர் போட்டார். அவர்கிட்ட இல்லை, 5 கோடி தான் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? படம் பாதியில் நிற்கும்.
அப்போ அந்த வேலையை நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடாது. முழு ஸ்கிரிப்டோட போகணும், அதில் என்ன இருக்கோ அதை எடுக்கணும். ஆனால் இவர் எப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் நினச்சி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே வேற ஒரு நாவல் உள்ளே வரும், இன்னொன்று தூக்கி உள்ளே போடுவார், அதை மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுப்பார், கொண்டு வந்து போட்டு பார்ப்பார், சரி இல்லையா திருப்பி எடு முதல்லேருந்து. அது வந்து ஒரு டைரக்டருக்கு அழகு. வெற்றி தானேங்க. இப்போ வெற்றிமாறன் படத்தில் நீங்கள் நடிச்சிட்டிங்கன்னா அந்த படம் 100 நாள். அப்போ நான் வந்து என் சம்பளத்தை இன்னும் 1 மடங்கு ஏற்றுறேன், 2 மடங்கு ஏற்றுறேன், பெருமைக்கு பெருமை, விருதுகளுக்கு விருது, அப்போ ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஸோ அதுதான் அங்கே நடக்கிற மேஜிக்கு. மற்றபடி வெற்றிமாறன் தமிழ் சினிமாவை கௌரவப்படுத்துகிற இயக்குநர்களில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கார். ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ சார், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட். நன்றி.